என்னை கேட்பாங்க, நீ முதல் கையெழுத்து எதுக்கு முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன், இல்லைன்னு செல்லாதில்ல. முதல் கையெழுத்து முதலமைச்சர், அதுக்கப்புறம் அடுத்த கையெழுத்து. இதுக்கெல்லாம் ஒரு கையெழுத்தா? போடுறா எழுத்து, மூடுறா பூட்டை போடுறா. வந்த உடனே 4 மாதத்தில் கல் கடையை திறந்துடுவேன். பனை 3 மாதம், அதுக்கப்புறம் தென்னை 24 எப்பவும் இருக்குது. தென்னம்பால், பனம்பால், மூலிகைச்சாறு கடையெல்லாம் திறந்து நிறுத்திட்டு மூடுறான்டுவேன். அவன் கோவிக்க மாட்டான். எங்கால போய் கல்லை போய் குடுறா போட, போய் குடிச்சு சந்தோஷமா போட. உழைக்கணும். சோம்பி உட்காந்தான்னு வச்சுக்க, வீட்டு வாசல் வந்து பச்சை மட்டையை வச்சு வெளுத்து விட்டுருவேன். பாரி எங்கே பார்த்தாலும் 1.5 கோடி பேர் வட இந்தியா வந்து உட்காந்துட்டான். ஏன்? நீ உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டாய். உன் இன வரலாற்றை தெரிந்து கொள்ளின் உடன் பிறந்தவனே, முதலில் நீ எங்கிருந்து வெளியேற்றப்பட்டாய்? எங்கிருந்து? கோயில்களிலிருந்து வெளியேற்றப்பட்டாய். கோயில்கள் உன் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, உன் வரலாற்று பேர் ஆவணம். உன்னுடைய வரலாற்று குறிப்புகள் கோயில்களின் மதில் சுவர்களில், கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து வெளியேற்றினான். நீ வெளியேறிட்ட. வரலாற்றிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வெளியேறின. உன் மொழி வெளியேறிச்சு, சமஸ்கிருதம் உள்ள போயிடுச்சு, செத்துட்ட. பிறகு எங்கிருந்து? வரலாற்றிலிருந்து வெளியேறிட்ட, மொழியிலிருந்து வெளியேறிட்ட. அப்படி இப்படி நீ என்ன வாழும்? கல்விக்கூடங்களில் உன் தாய்மொழி இல்லை, வெறும் பாடமொழி ஆக்கினார்கள். பயிற்று மொழியாக இருந்து உன் தாய்மொழி பாடமொழியாச்சு. பாடமொழியாக உன் தாய்மொழி விருப்ப மொழியாச்சு. எந்த தமிழனும் விரும்பல, உன் மொழி அங்கே செத்துருச்சு, முடிஞ்சுக்கது. பிறகு நீ உழைப்பில் இருந்து இப்போது வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறாய். இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது. கொத்தனார் வேலைக்கு தேவை, ஆசாரி வேலைக்கு தேவை, இப்போ சாலை ஓட தேவை, கருதறுக்க தேவை, கரும்பு வெட்ட தேவை, வாழைத்தார் வெட்ட தேவை, அப்போ நெல் இருக்க தேவை. எல்லாத்திற்கும் இந்த வேலைக்கான தேவை அப்படியே இருக்கு. ஆனால் நீ வரலை. அப்போ வேற ஆள் வந்து நிரப்பினான். அவன் யார்? வட இந்தியன். இவன் வேலை கொடுத்தா பரவாயில்ல, அவனுக்கு குடும்ப அட்டையும் ஓட்டுரிமையும் கொடுத்துட்றேன். ஓட்டுரிமை இன்னைக்கு கொடுப்பாய், நாட்டை ஆளுகிற உரிமையை நாளைக்கு கொடுப்பாய். நீ சொந்த நிலத்தில் அடிமையாவை, உன்னை அடித்து விரட்டுவான். சான்று ஈழத் தமிழகத்தில், ஈழத் தாயகத்தில் சிங்களவன் நம்மை அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் நம்மை அடித்து விரட்டி நாடற்றவனாக்கி அகதியாக எப்படி விரட்டினானோ அப்படி இந்த நிலத்தில் விரட்டுவான். எல்லாரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தாள் இருந்தால் அல்ல அலைபேசியில் பதிவு, என் குரலை எடுத்து வை. 5 ஆண்டு 10 ஆண்டுகள் நடக்கும். நான் எங்கே இருக்கணும் என்னை தேடுவேன். இருந்தால் வருவேன், செத்துட்டேன்டா போ, அடி வாங்கிச்சா, வழி கிடையாது. நடக்கும். திருப்பூரில் அடிக்கிறான், திரும்புகிற பக்கமெல்லாம் அடிப்பான். நீ இப்போ தானே தொடங்கியிருக்கான். அவன் போலீஸ்காரனே அடிக்கிறான். அடிக்கிறதோட விட்டானே. கஞ்சா, கொக்கைன், இந்த அபின், இந்த போதைப் பொருளாக விற்கிறது யாருன்னு நினைக்கிற? அவன் தான். அனுமதிக்க யார் நினைக்கிறான்? இவன் தான். இவங்களுக்கு பெரிய மாறுபாடெல்லாம் கிடையாது. உடன் பிறந்தவர்களே, எப்படி அடிச்சான் பாரு. 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு அடிப்படை தானே. இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு, ஒரு ஏழ்மை நாடு. இந்தியா ஏழை நாடு. ஏழை நாடுன்னு எப்படி சொல்ற? 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்கச் செல்கிறார்கள். பல கோடி பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். கொரோனா நேரத்தில் நாட்டின் நிதியமைச்சர் அவர்கள் 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம் என்கிறார்கள். அப்போ ஏழ்மை, வறுமை. அரிசிக்கும் பருப்புக்கும் கூட வழி இல்லை. இப்போ ஏன் ஆத்தாள போய் வேட்டி சட்டைக்கு ஏந்தனும்? இப்போ ஏன் 500 ரூபாயிருக்கு கையேந்தனும்? வறுமை, வறுமை. 60 ஆண்டு கால ஆட்சியிலே 1000 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையிலே ஆத்தாவை நிறுத்தியது. 1000 ரூபாய் மாசம் என்றால் ஒரு நாளைக்கு வெறும் 30 ரூபாய். ஒரு இட்லி 50 ரூபாய். 30 ரூபாய்க்கு கூட வக்கு இல்லை உனக்கு. எவ்வளவு கேவலம்! 60 ஆண்டுகளில் எவ்வளவு உயரத்திற்கு இந்த நாட்டை கொண்டு போயிருக்கலாம். எவ்வளவு வளம், எவ்வளவு மனித ஆற்றல். மனிதனின் அறிவாற்றலை, உடல் வலிமை, உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுகள் தான் வாழும், வளரும். இதே திட்டம் என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, சுவிட்சர்லாந்தில் குடிகளிடத்தில் அரசு சொல்லுது, யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருங்கள், மாதம் 6 லட்சம் கொடுக்குறோம். மாதம் 6 லட்சம். யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டில் இருங்கள், மாதம் 6 லட்சம்னு. மக்கள் வீதியில் வந்து போராடிட்டான். ஏன் போறான்னா, 6 லட்சம் ஏன் கொடுக்குற? நான் செய்கிற வேலையை செய்யாமல் வீட்டில் இருந்தால் அந்த வேலையை யார் செய்ய வருவா? வேற நாட்டிலிருந்து வருவான்.
வேறு நாட்டிலேருந்து வந்தால் அவன் குடியுரிமை கொடுப்பேன், குடியுரிமை பெறுவான், நான் குடியேற்றவன் ஆயிடுவேன். அதனால் நீ 6 லட்சத்தை நீனே வச்சுக்க, நான் வேலை செய்கிறேன் சம்பளம் கொடுன்னு போயிட்டான். அவன் நல்லா தலைப்பனுக்கு பிறந்து மானம் ஜோடு ஜோரனை எல்லாம் இருக்கு. நமக்கு எது வேணாலும் இலவசமாக வரணும். பொண்டாட்டி அவனுக்கு இலவசமாக தானே கொடுக்க வேண்டியது இருக்கு. பொண்டாட்டி நாய் தனக்கு சோடியை தேடிக்குது, பன்னி தனக்கு சோடியை தேடிக்குது, எல்லாம் தேடிக்குது, பூனை தேடிக்குது. யாராவது ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் வருதா, 70 வயசா 70 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். எது அரப்பவன் தாலி, 2 அண்டா குண்டா ஒரு இது வச்சாலாம் கட்டி அப்படி கட்டி கொடுத்து அரப்பவன் தாலி வாங்கி கூட ஒரு புள்ள கழுத்தில் கட்ட முடியாது. நீ பொண்டாட்டிக்கிட்டு எப்படி அதை கடைசி வரைக்கும் வாழ போகிற? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? இலவச திருமணம். தன் வாழ்க்கையின் துணையை கூட தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு வறுமை ஏழ்மை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு. எப்படிப்பட்ட கொடுமை! அதில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 69 ஏதோ ஒரு அந்த வயசில் ஒரு திருமணம், 65 ஒரு மண்டபத்தில் வந்து உட்கார வச்சு எல்லா பொண்ணு மாப்பிள்ளை தலையிலையும் அம்மா ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டான். சிரிக்காத, இருக்குது, காணொலியில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்டிக்கர் இப்படி. ஆமாம், அதில் அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்ட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து பேசுது, அந்த பொண்ணு அங்கே உட்காந்து பேசுது. அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்னு மாறி மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரம்னு. திடீர்னு அம்மா வந்துட்டாங்க. அந்த பொண்ணுங்க பக்கத்தில் இருந்தவன கட்டுப்பா சார் ஏன் ஜோடி அங்கே அப்புறம் மாற்றிக்கலாம்ப்பா. நீ தான்டா தன்மானத்துக்கு உயிரை விட்டவன். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா நன்னான் மானம் வரின்னு உன் மறையில் இதுதான். நீ தான் மானத்துக்கு உயிரை விட்டவன். நீ தான் கொடுமை. ஏ தனியாக இருக்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா? இல்லை நம்ம பைத்தியமா எல்லாரும் பைத்தியமா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தை என்ன பண்ணுவேன் சீமான்? நான் பண்ணுவேன் பாரு, அதெல்லாம் ஒழிக்க மாட்டேன். எதுக்கு ஒழிக்கணும்? இந்த கம்யூனிஸ்டுகள் துள்ளி பாய்வாங்க. அப்படியே உழைக்கும் தோழர்களின் உடன்பிறப்புகள் இருக்காங்களே, சீமான் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்பட. நீங்கள் தான் பயங்கரமாக கவலைப்படுறீங்க. வேளாண்மையை பற்றி, வேளாண் குடிமக்களை தவிர வேறு யாருக்கு இதில் அக்கறை? நாங்கள் சொல்கிறத கேட்டு கேரளா பின்பற்றுது. அது என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவாய் சீமான்? இந்த ஊர் விக்கிரவாண்டியில் இது என்ன ஊர்? அன்னியூர். அன்னியூரில் ஒரு ஆஃபீஸ் அலுவலகம். யார் தலைவர்? தலைவரும் அலுவலகம் போட்டுவார். இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிற எல்லோரும் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு விவசாயி சரி, எனக்கு வந்து வாழை தார் வெட்டணும் 50 பேர் தேவைப்படுது, கரும்பு வெட்டணும் 80 பேர் தேவைப்படுது. நான் பதிவு பண்ணிடுவேன் 80 பேர். ஆண் பெண்ணு பிரச்சனை இல்லைங்க, 80 பேர் அனுப்பிடுங்க. அங்கே பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். அவங்க வந்துடுவாங்களா? நிலம் கிட்ட தான் வந்துடுவாங்க. என் இடம் இங்கே இல்லை வர முடியாதுங்கன்னா நான் ஒரு வண்டியை வச்சு ஏற்றிட்டு போயிடுவேன். அங்கே சாப்பாடு கொடுத்துருவேன். வெட்டிட்டு கரை ஏறுவாங்க. நான் 500 ரூபா கூலி எண்ணி கொடுத்துருவேன். இங்கே வந்து அலுவலகத்தில் வந்து அரசு 300 கொடுக்குதா? இந்த 300 500 800ஓட வீட்டுக்கு போவான். உழைப்பு, இந்த உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தி விளைச்சல் வேளாண்மை வருது. கரும்பு வருது, வெல்லம் வருது, அரிசி வருது, பருப்பு வருது, எல்லாம் விளையுது. ஏன்னா உழைப்பை நாங்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்துகிறேன். உழைப்பை உடல் ஆற்றலை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிறேன் உழைப்பில் ஈடுபடுத்தி. அப்போ இங்கே 800 கொண்டு வரான். வறுமை ஒழியுது. 60 வயசுக்கு மேலே சும்மா இருக்க, நீ வீட்டில் இருமா, உனக்கு இந்த 300 ரூபா வந்துடும் ஓய்வூதியம் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. 50-55 வயசுக்கு இருக்கிறவன் வா, நாற்று நடு, கருதரு, எல்லாம் பண்ணு. சரி, இப்படி பாரு, இந்த திட்டம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நட்டு வச்ச மரங்கள் எத்தனை? ஒரு நாளைக்கு ஒரு மரக்கனை நட்டு வளர்த்துருந்தா கூட இந்த நாட்டை பல கோடி மரங்களை உருவாக்கி பச்சை போர்வையால் இந்த பூமியை போத்திருக்கலாம். ஏன்? அறிவுள்ள அக்கறை உள்ள மக்களை மண்ணை காதலிக்கிற தலைவன் ஆண்டிருந்தால் அது நடந்திருக்கும். நான் பார்ப்பேன் இந்த வேப்ப மரத்தை, மரம் வேம்பு, மூலிகை விளம்பரத்தில் பார்த்தா உங்கள் பற்பசையில் நீம் இருக்கா? இவன் தான் அந்த நீம். இப்போ இதை வித்துட்டாங்க. இமயமலையில் இருக்கிற வேம்பின் நீம். இமயமலைக்கு போயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப இமயமலை வேம்பாம்பியா, இந்த வேம்பு தான் இங்கே. இது பார்ப்பேன். பறவை பட்சிகளின் கூடு, அதற்கு உணவு, நிழல், மரம், மழை மண்ணின் வரம், என் மூச்சு காற்று என்னுடைய ஆக்சிஜன், மரம் அப்படின்னு நான் வணங்குவேன். அவன் வருவான்,
திராவிடம் இந்திய. மரம், காசு, பணம், துட்டு, வெட்டி முடிச்சுட்டு போயிட்டான். கொடுமை. மலையை பார்த்தா மலை, என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு, என் தாயின் மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி. என் தாயே மலை, பலாயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம், உறைவிடம், அடர்ந்த காடு, மலையால் எனக்கு மலை, அதிலிருந்து அருவி, ஆறு, நீர். அப்படி இப்போ யோசிப்போம். மலை இயற்கையின் அரும்பெரும் கொடை, என் பூமி தாயின் மார்பு. நம்ம வணங்குவோம். அவன் கல்குவாரி, கிரஷர், சாண்டு போட்டுறான். பொக்களின் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது எனக்கு தான். இவங்களெல்லாம் அப்படியே தூக்கி அவங்க தோண்டி வச்சுருக்க பள்ளத்தில் போட்டு மூடி சென்ட்ரிங்கை போட்டு கிட்டிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ பயலு, என்ன தேவைன்னு அப்படிலாம் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுவீங்க? காரைக்குடிக்கு வாடா, என் ஊருக்கு வா, நாட்டரசங்கோட்டைக்கு வா. என் பாட்டெல்லாம் அப்படி தான் ஆத்தப்பு மண்ணப்புறம் அள்ளி மலையப்புறம் நொறுக்கி தான் மாலி கட்டினானடா. என் பாட்டன் கட்டிருக்க பெருவுடைய ஆத்து மண் அள்ளி தான் வித்தானடா, கட்டினானடா. உங்களை தொலைக்கணும் இருங்க. ஐயோ கேப்பையில் ஏதோ நடந்துருச்சு. 100 நாள் வேலை திட்டம். இப்போ நீட்டுக்கு தீர்மானம். என் தம்பி வேறு அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு வேறு சொல்லி வச்சுருக்குற. அப்படி நீட்டுக்கு தீர்மானம் போட இந்த திமுகவுக்கு என்ன தகுதி இருக்குது, அருகதை இருக்குது? நீட்டை பற்றி பேச ராகுல் காந்திக்கு என்ன யோக்கியதை இருக்குது? நீட்டு மணிப்பூரை பற்றி பேசணுன்ற மோடியை நீ குஜராத்தை பற்றி பேசினாங்களா இந்த திமுக அன்னைக்கு? நீங்கள் எல்லா பயிலும் சேர்ந்து தமிழீழ மண்ணில் என் தாய் தந்தையரை நக்காதங்க 1,76,000 பேரை கொன்னீங்களே, அதை பேசுவீங்களா? நீங்கள் செத்தா உங்களுக்கு உயிர் சர்க்கரையில் இருக்குது, எங்களுக்கு சாக்கடை சகதியில் இருக்காடா. உங்களுக்கெல்லாம் சந்தனம், எங்களுக்கு சாக்கடை சகதி. அப்படியா? கண்ணு முன்னாடி என் மக்களை கதற கொண்டு குவிச்ச கொலகார பாவிகள், மானங்கட்ட இனம்னால உனக்கு மறந்துட்டு 10 சீட்டுக்கு ஓட்டு போட்டு வெல்ல வைக்கிறான் இந்த மானங்கட்ட கூட்டம். கேவலம். உலகத்தில் எந்த இனத்திற்கு இது பிறந்தாலும் ஒரு சீட்டு வெல்ல முடியாது. திணறுதடா பஞ்சாபில் காங்கிரஸ், சிக்கி திணறுது. இன்னைக்கு புதிதாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை கொடுத்துட்டு திணறுது. ஏன்னா அவன் மானஸ்தன். இந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை விட பெரிய கட்சியா சொல்லு? ஏன் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு 10 சீட்டு கொடுத்தா ஆகாதா? ஒரு சீட்டு பொது தொகுதியில் இருக்கிறார், கொடுக்க துப்பு இல்லை அவனுக்கு. எது காங்கிரஸுக்கு என் இனத்தை கொன்னதுக்கு பரிசு அவனுக்கு 10 சீட்டு? எதுக்கு? தனியாக நிற்க சொல்லு, டெபாசிட் வாங்க சொல்லு. எனக்கு கீழே கிடப்பான். 110 ஆண்டுகால கட்சி, நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். யாருக்கு அந்த சுதந்திரம்? யாருக்குடா அந்த சுதந்திரம்? நீ வாங்கி கொடுத்த சுதந்திரம் எனக்கா? வெள்ளைக்காரர்ந்து போராடிய சுதந்திரம் எங்களுக்குன்னு நினச்சோம். இனிமே ஒரு விடுதலை போராட்டம் தேவைப்படுது. இந்த கொள்ளைக்காரர்கள்ட்ட இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை, அதுக்கு ஒரு சுதந்திர போராட்டம் தேவைப்படுது. நீட்டை கொண்டு வந்தது யார்? அந்த கேள்விக்கு ஆட்ட பதில் இருக்கு. நீட்டை கொண்டு வந்தது, நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். கூட இருந்து அதற்கு கும்மி அடித்து ஆதரவு குடித்து கையெழுத்திட்டது திமுக. கத்தியை கூறாக தீட்டி மோடி கையில் கொடுத்தது இவர்கள். இப்போது குத்துகிறார், கொல்லுகிறார் கத்திக்கிட்டு இருந்தா இப்படி? கத்தியை கொடுத்த புண்ணியவானே நீதானே சாமி. எல்லாம் நீதான். நீட்டு நீதான், சிஐஏ நீதான், என்ஆர்சி நீதான், என்ஐஏ நீதான், எல்லாம் நீதான், இடி நீதான், எல்லாம் நீதான் கொண்டு வந்த. நீ பெத்து பேர் வச்ச அவ ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து ஊட்டமாக வளர்க்குறாரு. அவ்வளோதான்.